தூய்மை காவலர்னா யாருன்னு தெரியுமா? காலையில் 4:30 மணிக்கே வேலைக்கு கிளம்புறாங்க. மக்கள் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும் நேரம் அவர் சாலையை சுத்தம் செய்கிறாங்க, குப்பை எடுக்கிறாங்க, கழிவுநீர் ஓடுற இடத்துல நிற்கிறாங்க. பல நேரம் மாஸ்க் கூட இல்லாமல் இருக்காங்க, க்ளவ் கூட இல்லை. ஆனால் காலை 8 மணிக்கு நாம் சுத்தமாக சாலையில் நடக்கிறோம். நாம் காலையில் வீட்டை திறந்து வெளியே வந்ததும் சுத்தமான சாலையை பார்க்குறோம். மருத்துவமனை போனால் சுத்தமான வளாகம் இருக்குது. பள்ளிக்கு குழந்தையை அனுப்பினா குப்பை இல்லாத வாசல் இருக்கு. இதுக்கெல்லாம் பின்னாடி நாம ஒருத்தரை கூட பார்க்க மாட்டோம். அவங்க தாங்க தூய்மை காவலர். இந்த நாட்டில் ஐடி இன்ஜினியருக்கும் சிஇஓக்கும் கான்ட்ராக்டருக்கு எல்லாம் சம்பளம் பேசுகிறோம். ஆனால் இந்த நகரத்தை உயிரோட வைத்திருக்கிற மனுஷனுக்கு இதுவரைக்கும் கிடைத்தது மரியாதையா இல்லை அவமதிப்பா? இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. தூய்மை காவலர்களுக்கான மதிப்பூதியம் 6000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுக்காக ரூபாய் 417 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சம்பள உயர்வு மட்டும் இல்லைங்க, இது ஒரு சமூகத்தின் மனசாட்சி சோதிக்கப்படும் தருணம். இந்த ஒரே முடிவை வச்சு தான் தூய்மை காவலர்களின் வரலாறு, சாதி, வறுமை, ஆபத்து நிறைந்த வேலை, அரசியல் உண்மை, பொருளாதார தாக்கம், மரியாதை என்ற வார்த்தையின் அர்த்தம் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம முழுசா நம்ம வீடியோவில் பார்க்க போறோங்க. சப்போஸ் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசாணை வெளியாயிருக்குங்க. அது சாதாரண செய்தித்தாளில் 2 வரியில் முடிஞ்சிடும் செய்தியா தெரிஞ்சாலும் கூட உண்மையிலேயே இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட முடிவுனே சொல்லலாம். தூய்மை காவலர்களுக்கான மதிப்பூதியத்தை 6000 ரூபாயாக உயர்த்தி அதற்காக பார்த்தீங்கன்னா ரூபாய் 417 கோடி ரூபாய் கூடுதல் நிதியை ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. நிஜமாலும் சொல்ல போனா இப்போ இது வெறும் ஹானோரியம் இன்க்ரீஸ்னு சொல்லி கடந்து போக யாருனாலே முடியாதுங்க. ஏன்னா இது சம்பள உயர்வு மட்டும் இல்லைங்க, இது பல தலைமுறைகளுக்கான புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்தோட வாழ்க்கை மரியாதை பற்றிய முடிவுனே சொல்லலாம். முதல்ல நாம் ஒரு கேள்வி நமக்குள்ளே கேட்டுக்கணுங்க. தூய்மை காவலர் இல்லைனா நம்ம நகரங்கள் எப்படி இருக்கும்? நம்ம வீடுகள், மருத்துவமனைகள், பள்ளிகள், பஸ் நிலையங்கள், மார்க்கெட்டுகள் இவையெல்லாம் ஒரு நாளைக்கு கூட இயங்குமா? ஏன்னா அவ்வளவு குப்பையும் நாம் இது மாதிரி இடத்துல தான் நாம் போட்டுட்டு இருக்கோம். அவங்க இல்லை அப்படின்னா இந்த ஊர் நாரி போகுன்னே சொல்லலாம். ஸோ எப்போ சந்திரமுகி படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவாங்க தூய்மை பணியாளர்கள் அவர்கள் பற்றி. ஸோ சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்யும் பேர் 4 நாள் லீவு போட்டால் நாரி போகும் ஊர் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இவங்க இல்லை அப்படின்னா ஊர்களும் பள்ளிகளும் மருத்துவமனை வளாகங்களும் ரோடுகளும் எல்லாமே நாரி போயிடும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இவ்வளவு முக்கியமான வேலையை செய்கிறவங்களுக்கு கிடைத்த மரியாதை என்ன தெரியுங்களா? கிடைத்த சம்பளம் என்ன தெரியுமா? இதுதாங்க இந்த விவாதத்துடைய மைய புள்ளியே இருக்கு. தமிழ்நாட்டில் தூய்மை காவலர் வேலை என்பது வெறும் வேலை மட்டும் இல்லைங்க, அது ஒரு சமூகத்துடைய வரலாறு அப்படின்னே சொல்லலாம், சாதியினுடைய அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். வறுமை, புறக்கணிப்பு, பயம், உயிரிழப்பு இவையெல்லாம் கலந்த ஒரு கதையாகத்தான் இருந்திருக்கு. ஸோ கைமுறை சாக்கடை அகற்றுறதில், கழிவுநீர் குழாய்களில் இறங்கி வேலை செய்வது, எந்த பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் மனித உயிர் போகும் அபாயத்தில் வேலை செய்வது தாங்க. ஸோ நாம் அடிக்கடி நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ இங்கே போய் விஷவாயு தாக்கி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் அபாயத்தினுடைய உச்சக்கட்டம் அப்படின்னே நாம் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இன்னும் முற்றிலும் முடிந்த பாடில்லை. சட்டம் இருந்தாலும் நடைமுறையில் பல இடங்களில் மனித உயிர் போய்கிட்டே தாங்க இருக்கு. ஸோ இப்படி ஆபத்தான மனிதர்களுக்கு செய்யக்கூடாத வேலையை செய்து மக்களுக்கு நீண்ட காலமாக கிடைத்தது மிக குறைந்த ஊதியம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ அது கூட நிரந்தரம் இல்லாத ஹொனோரியம் தாங்க. கான்ட்ராக்டு, அவுட் சோர்சிங் என்ற பெயரில் வாழ்க்கை முழுக்க அன்சர்டனிட்டியாக போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. இந்த சூழ்நிலையில தான் இப்போ 6000 ரூபாயாக மதிப்பூதியம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மதிப்பூதியம் எவ்வளவு அப்படின்னா ஸோ அதுவே ஒரு பெரிய கேள்விதாங்க. பல இடங்களில் 3000 கொடுப்பாங்க, 3500 கொடுப்பாங்க, 4000 ரூபாய் என்ற அளவில் தாங்க இருந்துச்சு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் மாதம் முழுக்க வாழ வேண்டிய பணம் ஒரே ஒரு வார செலவுக்கே போதாத அளவுக்கு இப்போ அதை
6,000 ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 6,000 ரூபாய் அப்படிங்கிறதே ரொம்ப 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 கம்மியான அமௌண்ட்டு தாங்க. ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் தர வேண்டிய சூழ்நிலையில் தான் அவங்களுடைய அந்த வேலை பளு இருக்குது, அவங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாமே இருக்குது. ஸோ அதை கருத்தில் கொண்டு இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் தமிழக அரசை கேட்டிருக்கிறேன். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முழுசாக மாறிடுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு தாங்க சொல்லுவோம். ஆனால் குறைஞ்சது அரசு நம்ம வேலையை மதிக்குதுன்னு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். அது ஒரு சைக்காலஜிக்கல் ஷிஃப்ட்னே சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூபாய் 417 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு பட்ஜெட் டெசிஷன். அரசு சொல்கிறது என்னன்னா இந்த மக்களுக்கான செலவு பேர்டன் இல்லைங்க, அது ஒரு சமூக முதலீடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு மாநிலம் எதற்காக பணம் செலவிடுகிறது என்பதை அதன் அரசியல் சிந்தனையை காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளைஓவர், பிரிட்ஜஸ், ஐடி பார்க்கு, ஸ்மார்ட் சிட்டி எல்லாம் முக்கியம்தான். ஆனால் அந்த நகரத்தை தினமும் சுத்தமாக வைத்திருக்கும் மனிதர்களுக்கு பணம் ஒதுக்குவது தான் உண்மையான இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு தூய்மை காவலரை எடுத்துக்கோங்க. காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு கிளம்புறாங்க. மக்கள் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும் அந்த நேரம் அவங்க சாலையை சுத்தம் பண்ணுறாங்க, குப்பை எடுக்கிறாங்க, கழிவுநீர் ஓடுற இடத்துல நிற்கிறாங்க. பல நேரம் மாஸ்க்கு கூட இல்லைங்க, க்ளவுஸ் கூட இல்லை. ஆனால் காலையில் 8 மணிக்கு நாம் சுத்தமான சாலையில் நடக்கிறோம். இதுக்கு பின்னாடி யாரும் கேள்வி கேட்க மாட்டோம், நன்றி சொல்லவும் மாட்டோம், சம்பளம் எவ்வளவு கிடைக்குது என்பதை யோசிக்க மாட்டோம். இந்த சைலன்ஸை உடைக்கும் ஒரு சிம்பாலிக் டெசிஷன் தான் இந்த ஹானோரியம் ஹைக். ஸோ அரசியல் கோணத்தில் பார்த்தா இது ஒரு வெல்ஃபேர் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் இல்லைங்க, இது ஒரு மெசேஜ். குறிப்பாக திமுக அரசியல் பாரம்பரியத்தை நினைவு கூர்ந்தால் சமூக நீதி, அடித்தட்டு மக்களுக்கு முன்னுரிமை, டிக்னிட்டி ஆஃப் லேபர், இந்த கான்செப்டை மீண்டும் ஃபோர்கிரவுண்டுக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறாங்க. ஏன்னா தூய்மை காவலர்கள் பெரும்பாலும் ஆர்கனைஸ்டு வாய்ஸ் இல்லாதவங்க தான், ஸ்ட்ரைக் ப்ரொட்டஸ்ட் செய்யும் சக்தி குறைந்தானவர்கள் தான். ஸோ அவங்களுக்காக அரசே முன் டெசிஷன் எடுக்கிறது தான் அரசியல் ரீதியான முக்கியமான பார்வையாக பார்க்கப்படுது. ஆனால் இங்கே இன்னொரு முக்கியமான கேள்வியும் எழுதுங்க, ரூபாய் 6,000 போதுமா அப்படின்னா இது ஹானோரியம் தானே, ரெகுலர் சேலரி இல்லையே, ஜாப் செக்யூரிட்டி என்ன, பிஎஃப், இஎஸ்ஐ, மெடிக்கல் இன்சூரன்ஸ், பென்ஷன் என்ன, இதுதான் அடுத்த கட்ட விவாதமாக இருக்குது. இந்த உயர்வு ஒரு ஆரம்பம் மட்டும்தாங்க, முடிவு அல்ல. தூய்மை காவலர்களை நிரந்தர அரசு ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருக்குங்க. அவுட் சோர்சிங் சிஸ்டமை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்குது. இந்த ஹானோரேரியம் ஹைக் அந்த நீண்ட போராட்டத்தோட ஒரு ஸ்மால் ஸ்டெப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சமூக ரீதியாக பார்த்தா இந்த டிக்னிட்டி டிபேட்டை மீண்டும் ஓப்பன் பண்ணுது. ஒருவேளை டர்ட்டின்னு சொசைட்டி நினைக்கிறதால அந்த வேலையை செய்கிற மனுஷங்களும் டர்ட்டியாக ட்ரீட் பண்ணலாமா? கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. அந்த வேலை அவசியமானதுனால அந்த மனிதனுக்கு டபுள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இந்த கேள்வி தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமாகவே பார்க்கப்படுதுங்க. ஸோ கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ தூய்மை காவலர்களுக்கான 6,000 ரூபாய் மதிப்பூதியம் என்பது ஒரு எண்ணிக்கை மட்டும் இல்லைங்க, அது ஒரு மனிதனாக பார்க்க ஆரம்பித்த முதல் படி. இந்த வேலை இல்லைன்னா நம்ம நகரம் ஒரு நாள் கூட இயங்காது. ஆனால் இந்த வேலையை செய்கிறவங்களுக்கு பல வருடங்களாக கிடைத்தது அவமதிப்பும் ஆபத்தும் வறுமை தான். இன்று அரசு ரூபாய் 417 கோடி ரூபாய் ஒதுக்கி சொல்றது இது மனிதர்களின் உழைப்பு மதிப்புடையதுன்னு. ஆனால் இது முடிவு இல்லைங்க, இதுதான் ஆரம்பம். ஏன்னா கேள்வி இன்னும் இருக்கு. இந்த 6,000 ரூபாய் போதுமா? நிரந்தர வேலை எப்போது? பாதுகாப்பு உபகரணங்கள் எப்போது? ஓய்வூதிய மருத்துவம் பாதுகாப்பு எப்போது? ஒரு சமூகத்தின் வளர்ச்சி அது கட்டும் கட்டிடங்களால் அல்ல, அது நடத்தும் மனிதர்களால் மட்டும்தாங்க இருக்கு. தூய்மை காவலர் இல்லாத ஸ்மார்ட் சிட்டி இல்லை, மரியாதை இல்லாத வளர்ச்சி கூட இல்லை. அதனால தான் இந்த அரசாணை ஒரு வெல்ஃபேர் அனௌன்ஸ்மெண்ட் இல்லைங்க, இது ஒரு சமூக மனசாட்சியின் ஸ்டேட்மெண்ட். ஸோ நிஜமாலுங்க தூய்மை காவலர்களுக்கு எனது பிக் சல்யூட். எனது சல்யூட் மட்டும் இல்லைங்க, எனது சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸுடைய சல்யூட்டும் உங்களுக்கு எப்போவுமே இருக்குங்க. ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.